விஜய் அவர்கள் மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை உங்களை பர்சனலாக மீட் பண்ணி பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். சந்திச்சு பேசணும். அன்னைக்கு இருந்த தம்பியோட நிலைப்பாடு அது வேற இருந்தது. அவர் அப்புறம் தேசிய அரசியல் இருக்குது. அவர் அதுக்குள்ள வரல. கணக்கில்லாத வளக்கொள்ளை, தாய் நிலம் பறிபோய்கிட்டு இருக்கு, நில வளம் எல்லாம் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. லட்சக்கணக்கான அங்க செத்தது, இந்திய கடலுக்குள்ள 850 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கும், அதை பற்றி பதிவில்லை. அவர் எடுத்தோன்னே பெரியார் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பெரியார் திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு டிவிக்கே நம்மளோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஏதாவது இருந்தது அந்த டைம்ல? அப்படி நான் உங்களுக்கு இவர் வருவார் அவர் வருவார், எனக்கு படிப்பிச்ச தலைவர் அப்படி இல்லை. என் விடுதலை என் கையில்னு தான் கற்பிச்சு கொடுத்தாரு. எப்படி எனக்காக நீங்க போராடி தரணும் அப்படி எங்களுக்கு கற்பிக்கல. என்னுடைய மூச்சு காற்றை நான் சுவாசிக்கிறது போல நீங்க சுவாசிச்சு நான் வாழ முடியாது. முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் என்டிகேவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், என்டிகேவோட வாக்கு சதவீதம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது காரணம் விஜய்னு ஒரு புது பிளேயர் உள்ள வராரு. நான் என்னைக்கு வளருவேன்னு இந்த விவாதத்தில் சொல்ற கருத்தாளர்கள் என்னைக்கு 1.1 சீமான் அடுத்த முறை வளருவார்னு எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? 8.22 பெற்று தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியா வருவேன்னு அவங்க சொன்னாங்களா? 21 தேர்தலில் 3வது பெரிய கட்சியா வளர்ந்து வருவேன்னு இவங்க சொன்னாங்களா? எனக்கு போட்டவங்க என்னுடைய படங்களை பார்த்து ரசித்தவர்களா? 10 மாசம் தானே பொறுத்துருங்க, அடுத்த ஆண்டு இதே நாளில் சந்திக்கும் போது தெரிஞ்சிட போகுது இது குறைதா கூடுதான்ட்டு. தேர்தல் அப்படின்னு அறிவிப்பான்ல, அன்னைக்கு போடுவே மாநாடு போட்டு மாபெரும் மாநாடு போட்டு மொத்த பேரை மேடையில் ஏற்றி 224 பேர் 34 பேரை அறிவிப்பேன் பாருங்க. அன்னைக்கு தெரியும் இது எவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியும். இந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய சாதனை நீங்க பாருங்க. போனஸ், இலவசம், சலுகை, மானியம், இது தவிர இருக்கு. இங்க அரசியல் எப்படி கட்டப்படுது? சாதி, மதம், சாராயம், நடுவால ஒரு தூண்டுது திரைக்கட்சி. டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்லாம் கூட ஆஃபர் பண்ணப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பேப்பர்கள் எல்லாம் படித்தேன். அதில் ஏதாவது உண்மை இருக்கா? 5 சீட்டு 10 சீட்டு இதுக்கெல்லாம் இந்த நாட்டை வெல்லாது என் கனவை நிறைவேற்ற முடியாது. கேட்க நல்லா தான் இருக்கும், அது அப்படியெல்லாம் பேச வர மாட்டாங்க. உங்களை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளவு காலம் இம்பிட்டு போய்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வாடகை வீட்டில் இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இது பண்ணிட்டு நீங்களும் நல்லா இருக்கலாம். ஒரு 10-20 எம்எல்ஏ உள்ள அப்படிலாம் நல்லா இருக்கும். எப்படி இதுக்கு இப்படின்னு நல்லா தான் இருக்கும். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும்